நாம் தூங்கி எழும்பினா போதும், ஆண்டவர் அவருடைய வேலையை முடித்து விட்டார். அவருடைய ஜனங்களுக்கு அவர் பாதுகாப்பை தந்திருக்கிறார். ஆகையால் ராத்திரியிலே அவர் ஜெயத்தை தருகிறவர். அதிகாலையில் எழும்பி பாருங்க, சுற்றி பாருங்க, சத்துருக்கள் டெட் பாடியா தான் இருக்கு. நாம் இதுவரைக்கும் எதிர்த்துதான சத்துருக்கள் இனிமேல் நாம் பார்க்க போகிறதில்லை. ஏனென்றால் கர்த்தர் ஜெயம் தருகிறவரா இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். அதே 46ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். வில்லை உடைத்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். இந்த மிலிட்ரியில் யூஸ் பண்ணுற கன் இருக்குல்ல, அந்த கன்னுடைய அந்த புல்லட் வெளியே வர்ற இடத்துல நம்ம அப்படி கை வச்சா அவங்க ஷூட் பண்ண என்ன நடக்கும்? அவங்க ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கன்னுடைய வாயில் அப்படி கை வச்சா என்ன நடக்கும்? ஓட்டை தான் விழும். புல்லட் வெளியே வந்துடக்கூடாதுன்னு அப்படி தடுத்தா அது ஓட்டை போட்டு வெளியே வந்துடும். ஏவுகணை விடுறாங்களே, ஏவுகணை ராக்கெட் மாதிரி இருக்கும். அது பீரங்கிலேருந்து விடும்போது, பெரிய பீரங்கி இருக்கும், அதுலேருந்து விடும்போது அதை இப்படி தடுக்கலாமா? இல்லை, அது ரொம்ப வெயிட்டு. அதனால் என்ன பண்ணோம், அதை சுற்றி அதை அப்படியே அணைச்சிட்டா என்ன நடக்கும்? ரஷ்யாலேருந்து அமெரிக்காவுக்கு சுடும்போது நம்ம கூட போவோம். அது கூட அது தடுக்க முடியும், நிப்பாட்ட முடியாது. நம்ம கூட போய் அங்கே ஆகாயத்தில் பறந்துட்டு அமெரிக்காவில் போய் வெடிக்கும் போது நம்ம கூட வெடிப்போம், அவ்வளோதான். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் பாருங்க, அப்படி வச்சார்னா அவரை தாண்ட முடியாது. அவர் இழுத்தார்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிதான் யுத்தங்களை ஓய பண்ணக்கூடியவர். அவ்வளோ கண்ட்ரோல் இருக்கு இயற்கையின் மேல், சூழ்நிலைகளின் மேல். அவரை தாண்டி எந்த புல்லட்டும் போகாது, எந்த பீரங்கியும் எந்த குண்டும் பாயாது. அதே தேவன் நம்முடைய வீட்டில் இருக்கிற யுத்தங்கள், ஆபீஸ்ல இருக்கிற யுத்தங்கள் எல்லாவற்றையும் ஓய பண்ணக்கூடியதான சக்தி உடையவராக இருக்கிறார். ஆபீஸில் இருக்கிறதான வில்லை அவர் உடைத்து, அவர் ஈட்டியை முறித்து, ரதங்களை நெருப்பில் சுட்டரிக்க அவர் வல்லவராக இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தால் பாடுகள், சோதனைகள், பிரச்சனைகள், இது நினைச்சாலே போதும் நமக்கு பயம் வந்துடும். ஐயோ, நான் பட்டதெல்லாம் போதும், லைஃப் எல்லாம் பாடு, லைஃப் எல்லாம் பிரச்சனை, இனி ஒன்றா. சொப்பனத்தில் ஆண்டவர் ஏதாவது பாடுகளை பற்றி பேசுகிறாரு அப்படி நினச்சா பயம் வந்துடும். ஏதோ வசனத்தில் ஆண்டவர் பேசினா